ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதெல்லாம் தேவையானதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தோம்னா ரொம்ப பிளாக் ஆயிரும், அதான் இப்போ சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கிறனால இதை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி செஞ்சு குழந்தைகள் கொடுத்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான ஃபுட்டுனா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது புதினா சாதம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் சைட் டிஷ்ஷாக அப்பளம் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.